ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய வருடத்தில் புதிய பரிணாமத்திற்கு செல்ல வேண்டிய சவால் அரசாங்கத்திற்கு காணப்படுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. நாடும் நாட்டு மக்களும் பல தசாப்த காலமாக கண்ட நல்ல கனவுகள் நனவாகும் புதிய யுகத்தின் உதயத்துடன் 2025ஆம் ஆண்டில் இலங்கையர்களாகிய நாம் அடியெடுத்து வைக்கிறோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது புது வருட வாழ்த்துச் செய்தியில் தெரிவிப்பு. புத்தாண்டை வெற்றியுடன் ஆரம்பிப்பதற்கும் நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் எம்முடன் இணையுமாறு புத்தாண்டை வரவேற்கும் இந்த தருணத்தில் அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன். பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தனது புது வருட வாழ்த்துச் செய்தியில் தெரிவிப்பு. புதிய கடற்படை தளபதியாக நியமனம் பெற்ற வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகுட பாதுகாப்பு செயலாளரை சந்தித்தார். மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி மண்ணெண்ணெய் 5 ரூபாவினால் குறைப்பு. ஆண்டு வரலாற்றில் அதிகப்படியான பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இயேசுநாதர் பிறந்து 2025 ஆண்டுகள் நிறைவேறுகிறது என மன்னார் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்தார். உள்நாட்டுச் செய்திகள். புதிய வருடத்தில் புதிய பரிணாமத்திற்கு செல்ல வேண்டிய சவால் அரசாங்கத்திற்கு காணப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா தூய்மையான இலங்கை தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. முதல் நிகழ்வாக தேசிய கீதம் பாடப்பட்டது. அதன் பிறகு கிளீன் ஸ்ரீலங்கா உத்தியோகபூர்வ இணையதளம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதன் பிறகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உரை நிகழ்த்தினார். புதிய வருடத்தில் புதிய பரிணாமத்திற்கு செல்ல வேண்டிய சவால் அரசாங்கத்திற்கு காணப்படுகிறது. அத்துடன் குறித்த சவாலை நிறைவேற்றுவதற்கு முழு அரசியல் அதிகாரமும் துணை நிற்கும் என்று தெரிவித்த ஜனாதிபதி புதிய அரசியல் கலாசாரத்துடன் புத்தாண்டு ஆரம்பமாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட அரசாங்கம் கடுமையாக உழைத்து வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி லஞ்சமும் ஊழலும் புற்றுநோயாக நாடு முழுவதும் பரவியுள்ளதாக தெரிவித்தார். ஊழல் மோசடிகளை நிறுத்துவதற்கு அரசியல் அதிகாரத்தின் தலையீடும் முன்னுதாரணமும் மாத்திரம் போதாது என ஜனாதிபதி தெரிவித்தார். அத்தோடு அரச நிறுவனங்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை சரியாக புரிந்து கொண்டு அதற்கான ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது தெரிவித்தார். நாடும் நாட்டு மக்களும் பல தசாப்த காலமாக கண்ட நல்ல கனவுகள் நனவாகும் புதிய யுகத்தின் உதயத்துடன் 2025 புத்தாண்டில் இலங்கையர்களாகிய நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். நாடும் நாட்டு மக்களும் பல தசாப்த காலமாக கண்ட கனவுகள் நனவாகும் புதிய யுகத்தின் உதயத்துடன் 2025 புத்தாண்டில் இலங்கையர்களாகிய நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு ஆகிய 4 திசைகளையும் இணைத்து அனைத்து மக்களின் நம்பிக்கையையும் பெற்று 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்க எம்மால் முடிந்தது. அதற்கிணங்க மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த ஆட்சி ஒன்றை உருவாக்கும் நோக்கில் அன்றிருந்து அரசியல் கலாசாரத்தில் பாரிய மாற்றத்தை மேற்கொண்டு மக்கள் ஆணையின் பொறுப்புக்கூறல் மற்றும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் தற்போது துரிதமாக செயற்பட்டு வருகின்றோம். கிராமிய வறுமையை ஒழித்தல், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் ஆகியவை நாட்டின் முன்னணி அபிவிருத்தி தேவைகளாக நாம் அடையாளம் கண்டுள்ளோம். அந்த பின்னணியில் சமூக சுற்றாடல் மற்றும் நெறிமுறை புத்தெழுச்சியின் ஊடாக சமூகத்தை மேலும் மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் புத்தாண்டு உதயத்துடன் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது.
இந்த பரிமாற்ற ரீதியான அபிவிருத்தி செயற்பாடுகளின் ஊடாக நாடென்ற ரீதியில் நாம் 2024 ஆண்டில் நாம் அடைந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேலும் உறுதிப்படுத்த இருக்கின்றோம். அனைவருக்கும் வளமான நாடு, அழகான வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்காக புதிய மனப்பாங்குகளை மேம்படுத்தி புதிய உறுதிப்பாடுகளை மனதில் கொண்டு சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி வருவதற்கு 2025 புதுவருட உதயத்துடன் சிறந்த வாய்ப்பு உருவாகியிருப்பதாக நான் உறுதியாக நம்புகிறேன். சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக மக்கள் நேய அரசாங்கத்தை உருவாக்கி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்த அபிவிருத்தி அடைந்த இலங்கை பற்றிய கனவை நனவாக்கும் வாய்ப்பு உங்களுக்கும் எமக்கும் கிடைத்துள்ளது. விட்டுக் கொடுக்க முடியாத இந்த பாரிய பொறுப்பு நம் அனைவரின் தோள்களிலும் சுமத்தப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பு குறித்து எங்களுக்கு நல்ல புரிதல் உள்ளது. இந்த நூற்றாண்டின் தவறவிட்ட சாதனைகளை மீண்டும் நாட்டுக்கு வென்று கொடுக்கவும் மக்களின் கனவுகளை நனவாக்கவும் 2025 ஆண்டு புத்தாண்டில் மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் அர்ப்பணிக்க நடவடிக்கை எடுப்போம். தேசிய மறுமலர்ச்சிக்காக எங்களுடன் இணைந்து பங்காற்றும் உங்கள் அனைவருக்கும் செழுமையும் ஒற்றுமையும் புதிய நம்பிக்கையும் நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனுரகுமார திசாநாயக்க, ஜனாதிபதி, இலங்கை சோசலிச குடியரசு. பிறக்கவிருக்கும் 2025 புதுவருடத்தை முன்னிட்டு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் நாட்டு மக்களுக்கு வழங்கியுள்ள புத்தாண்டு செய்தி. இலங்கையர்களான எங்களுக்கு கடந்த 2024 ஆண்டு உண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஆண்டாகும். வேதங்களின்றி ஒன்றாக இணைந்து தூய்மையான மற்றும் மக்களை மையப்படுத்திய அரசியல் கலாசார மாற்றத்தை இந்த நாட்டு மக்கள் தெரிவு செய்துள்ளனர். பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் பொருளாதாரம், தொழில்துறை மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளின் ஊடாக நாட்டை கட்டியெழுப்புவதில் நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு பிரஜையும் இனம், பாலினம் அல்லது மதம் என்ற பேதங்களை கடந்து அமைதியான, சுதந்திரமான, கண்ணியமான மற்றும் பரிபூரணமான வாழ்க்கையை வாழக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். ஒரு தேசமாக ஒன்றிணைந்து செயலாற்றுவதற்கு கடந்த காலங்களில் எமக்கு பல சந்தர்ப்பங்கள் காணப்பட்டன. எனினும் குறித்த தருணங்களின் நன்மைகளை முழுவதுமாக அடைவதில் நாம் தோல்வி கண்டோம். எவ்வாறெனினும் அவ்வாறு கிடைத்துள்ள சந்தர்ப்பங்களை தவறவிடாது அவற்றை பாதுகாத்துக் கொள்ள நாம் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும். இந்த நெருக்கடியான காலங்களிலும் பொதுமக்களுக்கு சேவையாற்ற அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுகிறது. முன்னேற்றமடையும் உறுதியுடன் அனைவரும் 2025 ஆண்டில் காலடி எடுத்து வைக்க உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். சுபீட்சமான எதிர்காலத்தை நோக்கிய பயணம் சவால் மிக்கதாக இருந்த போதிலும் குறித்த இலக்கை அடைவதற்கென பல்வேறு முக்கியமான நடவடிக்கைகளை நாம் ஏற்கனவே மேற்கொண்டுள்ளோம். மலர்ந்துள்ள இந்த 2025 ஆண்டு அனைத்து பிரஜைகளுக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் சுபீட்சமும் கொண்டு வரும் ஆண்டாக அமைய வேண்டுமென நான் வாழ்த்துகிறேன். புத்தாண்டை வெற்றியுடன் ஆரம்பிப்பதற்கும் எமது நாட்டிற்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் எம்முடன் இணையுமாறு புத்தாண்டை வரவேற்கும் இந்த தருணத்தில் அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன். உலகத்தின் மத்தியில் அபிமானமிக்க வளமான நாடாக இலங்கை என்ற நாமத்தை மிளிர செய்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்றுவோம். ஹரிணி அமரசூரிய, பிரதமர், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு. மக்களுக்கு அரசினால் நிறைவேற்றப்பட வேண்டிய சேவைகள் நிறைவேற அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவோம். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கடந்த சில மாதங்களாக அரசு ஊழியர்கள் வழங்கிய ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் புதிய வருடத்தில் முன்னரை விட பிரயத்தனங்களுடனும் உற்சாகத்துடனும் மக்களுக்கு அரசு சேவையினூடாக நிறைவேற்றப்பட வேண்டிய சேவைகளை நிறைவேற்ற அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டுமெனவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு இணைவாக பிரதமர் அலுவலகத்தில் கடமைகளை ஆரம்பித்த போதே பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இதனை தெரிவித்துள்ளார். இங்கு கருத்து தெரிவித்த பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை நாட்டில் ஏற்படுத்துவதற்கென எமக்கு பாரிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. பொறுப்புகள், கடமைகள் தொடர்பில் முன்னரை விட அவதானத்துடனும் பொறுப்புடனும் மக்கள் எதிர்பார்ப்பை யதார்த்தமாக மாற்றுவதற்கு பணியாற்ற வேண்டும். எமது நடத்தை, வேலை செய்யும் இயல்பு மற்றும் அனைத்து விதங்களிலும் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர். அதற்கென அரசு ஊழியர்கள் முன்னின்று செயற்பட வேண்டும் என பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார். குறித்த நிகழ்வில் பிரதமர் அலுவலகத்தின் மேலதிக செயலாளர் வருண், உதவி செயலாளர்கள் உள்ளிட்ட பிரதமர் அலுவலகத்தின் அனைத்து அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர். 2025 புதுவருட பிறப்பை கடவுளின் ஆசீர்வாதத்துடன் ஆரம்பிக்கும் நோக்கில் மக்கள் சமய அனுஷ்டானங்களில் ஈடுபட்டனர்.
මුතු භගවති වසර කිහිපයකට පසුව ජනතාව රාත්‍රියේ ගිනි කිරිබත් කෑල්ලක් කන්නවත් හාල් ටිකක් නැතිවේ කියලා කිව්වත් රටපුරා ජනතාව පැවසුවේ වසර ගණනාවකට පසුව මෙතරම් උත්සවශ්‍රීයෙන් කිරි උතුරපා කිරිබත් පිස පිළිගත් අවුරුද්ද මෙය බවයි. 2025 புத்தாண்டு கிரிபாட்டி தீவில் உதயமானது. அதைத் தொடர்ந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் பிற நாடுகளில் புத்தாண்டு மலர்ந்தது.
வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டு பிறந்தபோது தீபங்கள் ஏற்றப்பட்டது. 2025 ஆண்டு பிறந்த நேரத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு நல்லூர் கந்தசுவாமி கோயில் தேரடியில் தீபங்கள் ஏற்றப்பட்டு வரவேற்கப்பட்டது. புதுவருட பிறப்பின் போது நடாத்தப்படும் வானவேடிக்கையினை கண்டுகளிப்பதற்காகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் நகரில் ஒன்று கூடியிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டதன் காரணமாக வீதியில் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டது. எனினும் மக்கள் புதிய ஆண்டினை மகிழ்ச்சியுடன் வரவேற்க வேண்டும் என்பதற்காக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் பாதுகாப்பினை பலப்படுத்தியிருந்ததுடன் போக்குவரத்துகளை இலகுபடுத்தும் செயற்பாடுகளையும் முன்னெடுத்தனர். புதிய ஆண்டு மகிழ்ச்சியான ஆண்டாக அமைய இதன்போது மக்கள் ஒருவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். மலர்ந்திருக்கும் இந்த 2025 ஆண்டு இயேசுநாதர் பிறந்து 2025 ஆண்டுகள் நிறைவேறுகிறது என மன்னார் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்தார். அருமையான சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு 2025 ஆண்டு புத்தாண்டாக பிறக்கின்றது. இயேசுநாதர் பிறந்து 2025 ஆண்டுகள் நிறைவேறுகின்றது என்பதை உணர்ந்து இந்த புத்தாண்டை அன்புடன் வரவேற்போம். புத்தாண்டு 2025 ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் பாப்பரசர் அவர்களால் ஒரு ஜூபிலி ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டதால் அந்த ஜூபிலி ஆண்டின் ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவருக்கும் நிரம்ப கிடைக்கப் பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான, மிகவும் எதிர்பார்ப்பு தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய உங்களை எல்லாரையும் வாழ்த்துகின்றேன். 2024 ஆண்டு இலங்கை வரலாற்றில் அதிகளவானோர் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண்டாக பதிவாகியுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இவ்வருடத்தில் 3,12,836 பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது. 1,85,162 ஆண் தொழிலாளர்களும் 1,27,674 பெண் தொழிலாளர்களும் இவ்வாறு தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 2022 ஆண்டு அதிகளவானோர் தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் கடந்த 6 வருடங்களில் 13 லட்சம் இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய கடற்படை தளபதியாக நியமனம் பெற்ற வைஸ் அட்மிரல் காஞ்சனா பானகொட பாதுகாப்பு செயலாளர் வைஸ் அட்மிரல் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்தவை சந்தித்தார். தமிழரசு கட்சியில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பளிக்கின்றது என்ற காரணத்தால் புதியவர்கள் கட்சியுடன் இணைந்து பயணிப்பதற்கு பின் நிற்கின்றார்கள் என CVK சிவஞானம் தெரிவித்தார். ஒரு கருத்து தவறாக சரியாகவோ இருக்கிறது. ஏற்கனவே இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கட்சி வாய்ப்பளிக்கும் என்பதாலே புதியவர்கள் அல்லது இளையவர்கள் கட்சியோடு இணைந்து அங்கத்துவமாக சேர்ந்து உள்ளூராட்சி மன்றங்களிலே பணியாற்றுவதற்கு, அரசியல் ரீதியாக பணியாற்றுவதற்கு முன்வருவது பின்னிக்கிறார்கள் என்பது ஒரு தகவலாக எனக்கு இருக்கிறது. இந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய 25% மகளிர் மற்றும் 25% இளையோருக்கான ஒதுக்கீடுகளுக்கான போதிய வேட்பாளர்கள் எங்களிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. உள்ளூராட்சி மன்றங்களிலே சேவையாற்றுவதற்கு எங்கள் கட்சியோடாக முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை முதலிலே நான் விரும்புகிறேன். கட்சியோர் தீர்க்கமான நல்ல முடிவு எடுக்கும், நல்லவர்களை தெரிவு செய்யும், ஆற்றல் உள்ளவர்களை, அறிவுள்ளவர்களை, கல்வி கற்றவர்களை, இளையோரை, மகளிரை தெரிவு செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கவில்லை.
நடுநிலைமையான நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறோம். குறுகிய பேதங்களுக்கு அப்பாற்பட்டு நாட்டை கட்டியெழுப்ப தேசிய பணிக்கு ஆயத்தமாக வேண்டும். வெளிப்படை தன்மையுடன் நாட்டுக்கும் மக்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய உன்னத சேவையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசியல் தலைவர்கள் மற்றும் அரச ஊழியர்கள் ஒன்றிணைந்து இதனை ஒரு பொறுப்பாகவும் கடமையாகவும் கருத வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். சாதாரண மக்களுக்கு முன்னுரிமை வழங்குவதன் மூலம் உன்னத தேசிய பயனுள்ள பொதுச் சேவையை வழங்குதல் போலவே நெறிமுறைகளை பேணுவதுடன் பொது சொத்துக்கள் மற்றும் வளங்களை துஷ்பிரயோகம் செய்ய அனுமதிக்க கூடாது. நாட்டுக்கு செயல் திறமையோடு வினைத்திறன் சேவையை ஆற்ற வேண்டும். தனிநபர் லாபத்தை விட நாட்டு மக்களின் நலனுக்காக கூட்டாக செயற்பட ஒன்றிணையுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். 2025 புத்தாண்டின் கடமைகளை ஆரம்பிக்கும் முகமாக இன்று காலை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட உத்தியோகபூர்வ நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்தார். மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலை தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி மண்ணெண்ணெய் 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய அதன் புதிய விலை 183 ரூபாவாகும். இதேவேளை பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளில் எவ்விதமான மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதேவேளை லங்கா IOC மற்றும் சினோபெக் ஆகிய நிறுவனங்களும் சிபெட்கோவின் எரிபொருள் திருத்தத்திற்கு அமைய செயற்படுவதாக அறிவித்துள்ளன. வெளிநாட்டு செய்திகள். எக்ஸ் சமூக ஊடகத்தின் தலைவரான எலான் மாஸ்க் தனது எக்ஸ் முகப்பு பக்கத்தில் உள்ள பெயர் மற்றும் புகைப்படத்தை மாற்றியுள்ளார். இதன்படி எலான் மாஸ்க் தன்னுடைய எக்ஸ் முகப்பு பக்கத்தில் உள்ள பெயரை கேக்கியஸ் மேக்சிமஸ் என மாற்றம் செய்துள்ளார். இதுபோன்று அதில் உள்ள புகைப்படமும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி ஃபேப் தி ஃப்ராக் என்ற தவளையின் படம் இடம்பெற்றுள்ளது. தங்க கவசம் அணிந்து காணொளி கேம் விளையாடும் சாதனம் ஒன்றை கையில் பிடித்தபடி அந்த தவளை காணப்படுகிறது. இந்த தவளை பற்றிய புகைப்படம் பல ஆண்டுகளாக ஆன்லைனில் வைரலாகியுள்ளது. நகைச்சுவை மற்றும் கிண்டல் ஆகியவற்றை அடையாளப்படுத்தும் வகையில் அனைத்து வகையிலான பதிவுகளிலும் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உக்ரைனின் எரிவாயு போக்குவரத்து நிறுவனமான நெப்டோ கேஸ் மற்றும் ரஷ்யாவின் கேஸ்ப்ரோம் ஆகியவற்றுக்கு இடையேயான 5 ஆண்டு ஒப்பந்தம் காலாவதியான பின்னர் உக்ரைன் வழியாக ஐரோப்பாவிற்கு ரஷ்ய எரிவாயு விநியோகம் 2025 புத்தாண்டு தினத்துடன் முடிவுக்கு வந்தது. இது ஐரோப்பிய எரிவாயு சந்தையில் மாஸ்கோவின் நீண்டகால ஆதிக்கத்துக்கான முற்றுப்புள்ளியாக அமைந்தது. அதே நேரம் மாற்று வழியை தேடுவதன் மூலம் ரஷ்ய ஆற்றலை சார்ந்திருப்பதை குறைக்க ஐரோப்பிய ஒன்றியம் அதன் முயற்சியையும் இரட்டிப்பாக்கியது. இந்த ஒப்பந்தமானது போரிடும் இரு நாடுகளிடையே 2019 ஆண்டில் எட்டப்பட்டது. இது ரஷ்யாவின் திரவ இயற்கை எரிவாயு LNG ஏற்றுமதியை உக்ரைன் வாயிலாக ஐரோப்பிய நாடுகளுக்கு மலிவான விலைகளில் கொண்டு செல்வதற்கு அனுமதித்தது. இந்த ஒப்பந்தம் மிகவும் லாபகரமானது. ரஷ்யாவுக்கு வருவாயிலும் உக்ரைனுக்கு போக்குவரத்து கட்டணத்திலும் பில்லியன்களை சேர்த்தது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா, பொலன்னறுவ, அம்பாந்தோட்ட மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாணம் மற்றும் அனுராதபுர மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேல் சப்ரகமோ மாகாணத்திலும் காலி மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகபட்சமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.